வணக்கம். இந்த நாள்ல ஜார்லஸ் ஜே சகோதரனுடைய வீடியோவையும் மற்றுமாக அன்புக்குரிய ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி அந்த சேனலுடைய அதிபர் பேசியிருக்கிறாரு. என்னங்கிறத நம்ம பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெவரண்ட் சாம்பி செல்லதுரை அப்படின்ற ஒரு நபருடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பிரைவேட்ல போயிருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்குறோம். கேட்டா அப்போஸ்தலர்னு பாரு. அப்ப கூட்டம் சேர்க்கறதுக்காக தாங்கிட்ட ஆட்களை வர வைக்கிறதுக்காக அதுல காணிக்கை வசூல் பண்றதுக்காக பணம்ன்ற ஒரு காகிதத்துக்காக மட்டும் ஊழியம் செய்யக்கூடிய சோம்பு பி கலத்துறையா வாழ்க அவரோட ஊழியம் வளர்க. அவரோட ஏபிசிடி சர்ச்சைக்கு என்ன பண்ணுங்க, எல்லாரும் போங்க. இப்ப வந்து வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 வீடியோவை நம்ம பார்த்து வந்தோம். இந்த 2 வீடியோவிலையும் சொன்ன காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம லிங்க்ல நான் தர்றேன். நான் அந்த 2 வீடியோவையும் நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் புரியும். அதாவது தனிப்பட்ட அந்த ஊழியருக்கு நானும் வீடியோ போட்டிருந்தேன். அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு ஒரு காரியத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோவை டிலீட் பண்ணிருங்க, இல்லைன்னா எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வீடியோவை டிலீட் பண்ணிட்டோம், பிரைவேட்லையும் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வக்கீல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லரமலோ குறித்து நீங்க பேசியிருக்கீங்க, அந்த வீடியோவையும் நீங்க எடுங்க அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் நம்ம ஒரு சில இதுல எல்லாம் நம்ம வந்து எப்படின்னா, நம்ம தவறா யாரையும் இந்த சேனல்ல நம்ம பெண் பிள்ளைகளை யாரையும் தவறாக சித்தரித்து நம்ம பண்றது இல்லை. பெண் பிள்ளைகள் ஏன்னா எனக்கும் அக்கா தங்கச்சிமார்கள் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ பெண் பிள்ளைகளை நம்ம அவதூறா நம்ம பேச மாட்டோம். கள்ள ஊழியர்களை வேதத்தின் அடிப்படையில பேசுறோம். நம்ம வீட்டு பிள்ளைகளா இருந்தா எப்படி அட்வைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரிலாம் செல்லரமலோ சகோதரியையும் நாம பேசியிருக்கோம். புரியுதுங்களா? அவங்களுடைய உபதேசத்தை நாம இது சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் அவங்களோடு இருக்கட்டும். சரிங்களா? இப்படி பல காரியங்கள் எனக்கும் வந்திருக்கு, 4 சேனலுக்கு அந்த மாதிரியான காரியங்கள் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த சுதந்திரம் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது திட்டம் தெளிவா தெரியுது. புறஜாதியில பாருங்க. இப்போ புறஜாதியில கூட விடுங்களேன், ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டாலின் ஐயா கவர்மெண்ட் இருக்கு. ஸ்டாலின் ஐயா கவர்மெண்ட்ல வந்து எதிர்கட்சியா இருக்கிறது எடப்பாடி கட்சி, அதுக்கு அடுத்தாக்கல பாஜக, அதுக்கு அடுத்தாக்கல அப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல அரசியல்வாதிகள் பயணிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு இந்த கள்ளக்குறிச்சியில சாராயத்துல கள்ளச்சாராயம் குடிச்சதுனால பல பேர் பலியானாங்க. அப்போ அந்த நேரத்துல எதிர்கட்சிகள் எதிர்ப்பு கிளம்புனாங்க. பல காரியங்கள் இவங்க வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்கட்சிக்காரர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பல காரியங்கள் ஊடாக இந்த ஆட்சி மோசமானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனாலும் அவைகளை எதிர்கொண்டாங்களே தவிர மற்றபடி ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொண்டு எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ள வை அப்படிங்கிற மாதிரி எந்த காரியங்களும் இல்லை. ஒரு மனித ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து எதிர்ப்பும் வரும், நல்லதும் வரும், ஆதரவும் வரும், எதிர்ப்புகளும் வரும். அதெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் போகணும். இயேசு கிறிஸ்து இடத்துல இப்படி நம்ம கற்றுக்கொள்ளவே இல்லை. ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனை வந்து தூக்கி உள்ளவிடா அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே செய்யல. 3.5 ஆண்டு காலம் ஊழியம் பண்ணாரு. 3.5 ஆண்டு காலத்துல அவர் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. அதாவது ஏரோது ராஜா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வரும்போதே கொல்லணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் வராரு. ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு எதிர்ப்பு கிளம்புது. வரிசையர் வேதபாரகர்கள் வந்துட்டு என்னன்னா, இது எப்படி அது எப்படி, ஆனா எப்படி பூனை எப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க, கல்லெறிய போறாங்க. பலதரப்பட்ட கோணங்கள்ல அவருக்கு பாடுகள் உபத்திரவத்தோட அவர் பயணிக்கிறாரு, பல காரியங்கள் ஊடாக பயணிக்கிறார். புரியுங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லெறிய போறாங்க. நற்கரி நிமித்தம் என்ன கல்ல எறிறீங்களா, எந்த வகையில கல்லெறிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ தேவனுக்கு சமமானவனாய் உன்னை சொல்லுகிறபடியால், நீ தேவன்கள் சொல்லுகிறபடியால் உங்களை நான் கல்லெறிய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ வேத வசனத்தின் அடிப்படையில வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று உங்களுடைய வேதத்தில் நான் சொல்லவில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு. ஒவ்வொரு இடங்களையும் இது பண்றாரு. ஓய்வு நாள்ல ஒரு அற்புதத்தை செய்யறாரு. எப்படி நீங்க அற்புதத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் இது பண்றாங்க. அவரை இது பண்ணதுக்கு பஸ்கா பண்டிகை நாள்ல அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ரொம்ப வெறி கொண்டு நிக்கிறாங்க. அவரு தேவாலயத்துல இருந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரு போய் கெட்டவங்கிறாங்க, இவர் நல்ல அருமையான ஒரு இதா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சார சொல்றாங்க. ஒரு சார என்ன பண்றாங்க அப்படின்னா, கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படியே கூச்சலும் குழப்பமா போயிட்டு இருக்கு. யூதர்களுக்குள்ள என்ன சொல்றது, ஆண்டவரை வச்சு தூஷணம் பண்றான், தேவ தூஷணம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. இரவிலே அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்து விட்டு ஜனகர நீதிமன்றத்துல போகுது. அங்கேயும் அடிக்கப்படுகிற ஆட்டை போல பயணிக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு உபதேசத்துல எப்படி சொன்னாரோ அதை முடிவு வரையும் கீழ்ப்படிஞ்சாரு. அதாவது உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை இதுபடுத்துறவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கியத்தை கடைசியா அதையும் முடிச்சிருப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவை இவர்கள் சேர்க்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மண்ணையும் அறியாமை செய்யறாங்க, என்ன வந்து சிலுவையில தொங்க விட்டாங்க இல்ல, அது கூட அறியாம தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பயணிச்சு கடைசி வரைக்கும் அவர் மன்னிக்கிற கடவுள் அப்படிங்கிறத ஒரு கல்லண மனுஷர், நீ என்னோட பரதியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அடுத்த கோணம் பாருங்க, பேதுருவை கொண்டு சிறையில அடைக்கிறாங்க. பவுல் நல்லதை சொன்னார், நல்ல விஷயங்களை செய்தார், நற்கிரியை செய்தார், செஞ்சாலும் தூக்கி கொண்டு பவுலையும் சீலாவையும் கொண்டு வைக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல அவருக்கு பயங்கரமான சோதனை. கடல்ல போறாரு, கடல்ல அம்மனமா நிர்வாணமா இருக்கிறாரா, சட்டையே இல்லாம நிர்வாணமா இருக்கிறாரா. அதுக்கப்புறம் மறுபடியும் மனிதர்களுடைய தொல்லைகள்னாலும் காற்று கடல்னால வந்த சோதனைகள்லையும் அகப்பட்டவரா அப்படி பயணிக்கிறார். அவருடைய பாடுகள் அப்படி, புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒரு கிறிஸ்துவ அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பல காரியங்கள் உண்டாயிருக்கும். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, பிரைவேட் பண்ற அளவுக்கு அவர் வந்து பண்ணியிருக்காருன்னா,
இவரு இந்த மாதிரி பண்றாரு, ஓகே தானா, பண்றாரு, ரைட், ஓகே. ஆனா கிறிஸ்துவத்தில் அப்படி நம்ம கற்றுக்கொள்ளலையே. உங்களுக்கு என்ன அந்த சுவாபம் வந்தது? அப்போ புறஜாதியினர் செய்யறது போல நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன கிறிஸ்தவர்கள்? நீங்க எப்படி கிறிஸ்துவ ஊழியராக இருக்க முடியும்? ஒரு விஷயத்த நம்ம பொதுவா ஒரு மேடைக்குள்ள வந்துட்டோம், யூடியூப்குள்ள வந்துட்டோம்னாலே, அந்த யூடியூப்புடைய முகத்தை காட்டிட்டோம்னாலே நம்மளுக்கு கான்வர்சேஷன் வந்துடும். எந்த வீடியோல பாத்தீங்கன்னாலும் கான்வர்சேஷன் இல்லாத காரியமே இல்லை. யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊழியர்கள் மட்டும் கிரிட்டிசைஸ்ங்கிறது இல்லை, எல்லா இதுலயுமே கிரிட்டிசைஸா தான் போயிட்டு இருக்கு. ஒரு கான்வர்சேஷனாக தான் யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அதே போல இன்ஸ்டாகிராம்ல போனீங்க அப்படின்னா ஒரே கான்வர்சேஷன், அது அவங்கள பார்த்து இவங்க திட்டுறது, இவங்களை பார்த்து அவங்கள திட்டுறது, இப்படி கான்வர்சேஷனாவே போய்கிட்டு இருக்கிற தருணத்துல யாரும் அந்த மாதிரி செய்யாத போது ஒரு தனிப்பட்ட அந்த ஊழியர் இவர்களுடைய காரியங்களை வச்சு மடக்கடிச்சா இப்படி அர்த்தம். இவங்க நியாயப்பிரமாணத்தின் ஊடாக மனிதர்களை, மக்களை வந்து திசை திருப்பி கிறிஸ்துவனுடைய உபதேசத்தெல்லாம் மழுங்கடிப்பாங்களாம். சரிங்களா, மழுங்கடிப்பாங்களாம். மற்ற காரியங்கள் இல்லாத நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் வச்சு இங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகும் பொருட்டு பக்க வழியா நுழைஞ்சு இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தையும் அவருடைய காரியங்களையும் மழுங்கடிக்க பார்க்கும்போது எப்படி நம்ம அமைதியா இருக்க முடியும்? சொல்லுங்களேன். எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணி பேசுறாங்க, இந்த மாதிரி ஏமாச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க, நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன், மனம் திரும்பிட்டேன், இப்ப சபைக்கே போறதில்லை, சபைக்கு போனா யார்தான் நல்லா இருக்காங்க என்ன தெரியல, எல்லாம் திருட்டு பேரலா இருக்காங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்து வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. புரிதுங்களா இல்லையா? அப்போ ஒரு அதாவது இவர் இடல் அடைஞ்சிட்டாரு, ஒரு 20,000 பேர் இடல் அடைஞ்சு ஆமீன் அல்லேலூயான்ட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? புரிதுங்களா இல்லையா? வாக்குத்தத்தம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய எழுதின நற்செய்தியில இதோ முடிவு சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன், அது ஒரு வாக்கு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வாக்கு பண்றாரு, எப்படின்னா வேறொரு தேற்றவாணியை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் சகலத்தையும் நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு பண்றாரு. அதே போல நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம். அப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் அதெல்லாம் யாருக்கானது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண விதிகள்ல அவங்க கடைபிடிச்சா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நாம என்ன கடைபிடிக்கணும்? மத்திய எழுதின நற்செய்தி 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் முழுசா நம்ம இது பண்ணணும். நாம அதை கடைபிடிச்சு அதனூடாக நம்ம போகணும். போய் இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டோம், டோட்டலா கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போயிடுவோம். சோ நியாயப்பிரமாணம் நமக்கு, அதாவது நாட்பட்ட புளித்த மாவா இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நான் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பாங்களாம், நம்ம விட்டணுமா? புரியுதுங்களா இல்லையா? அதே போல ஒரு விஷயம் நடக்காதது, ஆண்டவர் சொல்லாததெல்லாம் இவங்க சொல்லுவாங்களாம், உடனே நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. என்ன கள்ள ஊழியர்கள் என்ன பண்றாங்க, வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் இதா இருக்கும். கொரோனா டயத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபையின் ஆண்டு, எப்படி கிருபை எப்பவோ வந்துருச்சு, கிருபையின் ஆண்டு, செழிப்பின் ஆண்டு, இப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல வச்சு ஊட்டிட்டு இவங்க என்ன பண்றாங்க, 10 ரூபாய்க்கு தசம்பாகத்தை வாங்கிட்டு கடைசியா ஒரு பாட்டு அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏழை எளிதவர்கள்லாம் அப்படி திராட்டில் விட முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் தசமத்தை வாங்கி இவன் வாய்க்குல போடணும்னா சொல்லியிருக்காங்க? சொல்லவே இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர், நீ உதவி செய்யி, நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் தந்தீங்க, நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணீர் தந்தீங்க, சிறையில இருந்த என்னை பார்க்க வந்தீங்க, இந்த சிறுவில் எதை செய்றீங்களோ அதுவே எனக்கு செய்தது மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு. உங்களில் யார் பிறன் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்றாரு. அப்ப உண்மையில சொல்லும்போது யார் போறாங்க? ஆசாரியன் ஒருத்தன் போறான், லேவியர் ஒருத்தர் போறாரு, நல்ல சமாரியன் திரும்ப 3வதா வராரு. அப்போ இது யாருக்கு சொல்லப்பட்ட காரியம்? ஒரு ஊழியர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? காயம் கட்டுதல். ஒருத்தன் காயமா இருக்கிறான், ஒருத்தன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் வேதனையா இருந்தான்னா அந்த தசம்பாகத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 வாசித்து பாருங்க. இதெல்லாம் பிரிச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுவும் ஊழியர்களுக்கு அந்த வசம் இருந்ததா அப்படின்னா இல்ல, அதுக்குன்னு நியமிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிக்கணும். ஆனா இவங்க சுகபோகமாக வாழ்றதுங்கிறது வந்து கிறிஸ்துவத்தில் கற்றுக்கொள்ளாத பாடம். இயேசு கிறிஸ்துவை வச்சு தொழில் பண்ணக்கூடிய வேலைகளை யாருமே செய்யக்கூடாது. அது என்ன சொல்றது, ஒரு மோசமான செயல். புரிதுங்களா? எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இல்லையா? நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம்? எங்களுக்கு வாய்ப்புகள் வருது. ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறாங்க. நம்ம அதிக ஆசைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்றது. புரிதுங்களா இல்லையா? எல்லா காரியங்களும் இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட பணம் தரோம் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம இது பண்ண மாட்டோம். ஒரு தடவை ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு முஸ்லீம் போன் பண்ணி பேசும்பொழுது, நீங்க இந்த மாதிரி பேசுங்க, உங்களுக்கு மாசம் எவ்வளவு தருவேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிற மாதிரி நீங்க பண்ணுங்க, ஊழியர்கள் எல்லாம் கல்பரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, அப்படிங்கிற மாதிரி நாங்க எவ்வளவு தரணும் சொல்லுங்க, மாசம் உங்களுக்கு ஒரு தொகை தரட்டுமா, ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு போதுமானதா தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சோர்ஸ் வந்தாலும் அப்படி தேவையே கிடையாது. இயேசுவை மறுதலிக்கிற எந்த பண்புகளும் நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பிரியப்படும். புரியுதுங்களா? இயேசுக்காக நிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், அல்லது சார்லஜை சகோதரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் விசுவாசிகளை இடல பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? இதுதான் நம்முடைய கருத்தா இருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறொரு பதிவில்